அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூனியர் கெமிஸ்ட், யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி இந்த சிலபஸுக்கான எம்சிக்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு எம்சிக்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் பிசிசி, எஃப்சிசி, ஹெச்சிபி ஆர். கோஆர்டினேஷன் நம்பர் கேட்டிருக்குது. ஸோ வெரி சிம்பிள். இப்போ இந்த ஹெச்சிபி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்சிபியினுடைய கோஆர்டினேஷன் 12. அப்போ இந்த 12 மூணாவது 12 உள்ளது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 12 இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் கிடையாது. அடுத்தபடியாக எஃப்சிசிக்கும் 12 தான். அப்போ அதனால் அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிசிசிக்கு 8, எஃப்சிசிக்கு 12, ஹெச்சிபிக்கும் 12. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படியே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ பாடி சென்டர்ட் கோஆர்டினேஷன் நம்பர் 8, ஃபேஸ் சென்டர் 12, ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் 12. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The number of atoms per unit cell of cesium chloride molecule which crystallizes in body centered cubic. இப்போ பாடி சென்டர்னாலே கண்டிப்பாக அங்கே பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கியூபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். சரிங்களா? அப்போ அதை 1. அடுத்தபடியாக எல்லா கார்னர்லேயும் சேர்த்து, சரிங்களா? அப்போ பாருங்கள், எல்லா கார்னர்லையும் சேர்த்து ஒரு ஆட்டம், அதாவது 1/8 × 8 கார்னர்ஸ். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 1 + 1. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுவும் இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சரில். சரிங்களா? அப்போ இப்படி தான் நீங்கள் வந்து இதை கேல்குலேட் பண்ணணும். பாடி சென்டரில் 1 ஒரு ஆட்டம், வெளியில் எல்லாம் சேர்த்து. இப்போ இது சிசிஎம் ப்ளஸ்னா வெளியில் வந்து என்ன இருக்கும், 8 Cl- அயான் இருக்கும். அப்போ 8 × 1/8 போட்டிங்கன்னா 1 ஆட்டம். ஸோ டோட்டலாக 2. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக எ கிறிஸ்டல் விச் டஸ் நாட் ஹேவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அதாவது எந்த கிறிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்காதுன்னு கேட்டிருக்குது. இப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரினா என்ன? இந்த ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிமெட்ரி எதுலேயுமே இருக்காது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த KNO3 இங்கே வந்து இருக்கும். NaCl அது கிறிஸ்டல் தான், கண்டிப்பாக அங்கே இருக்கும். சீசியம் குளோரைட் இருக்கும். ஆனால் இந்த காப்பர் சல்ஃபேட் 5 molecules ஆஃப் H2O. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் 5H2O பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைக்ளினிக் கிறிஸ்டல் சிஸ்டத்தை சேர்ந்தது. இப்போ ட்ரைக்ளினிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆங்கிள் ஆல்ஃபா, பீட்டா, காமா எதுவுமே பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். சரிங்களா? அதே போல் எட்ஜ் லென்த் ABC இருக்குது பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல். இப்போ இந்த மாதிரி கேசஸில் எந்த ஒரு சிமெட்ரியுமே அங்கே இருக்காது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க, ஏபி நாட் ஈக்குவல் டு சி, ஆல்ஃபா பீட்டா காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரிங்களா? அப்போ இந்த ட்ரைக்ளினிக் கிறிஸ்டல்ஸ் பொசஸ் லோயஸ்ட் சிமெட்ரி அண்ட் லேக் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். அப்போ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ்னாலே நீங்கள் எழுதிடலாம் டி அப்படிங்கிறது. அப்போ விச் ப்ரொடியூஸ்ட் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெஃப்ளெக்ஷன். அப்போ ஆர்டர் வந்துட்டு 1. இப்போ n = 1. அப்போ அதில் லேம்டா கொடுத்துட்டாங்க, அட் அன் ஆங்கிள் தீட்டாவும் கொடுத்துட்டாங்க, தீட்டாவுக்கான வேல்யூமே கொடுத்துட்டாங்க 0.383. அப்போ இதற்கான ஃபார்முலா என்ன? இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் n lambda = 2d sin theta. நமக்கு வேண்டியது டி. இப்போ டி = இந்த 2வையும் சைன் தீட்டாவையும் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ n lambda/2 sin theta.
அப்போ அதுக்கான வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும் பாருங்கள், எண்ணுக்கு பதிலாக 1 போட்டுடலாம், லேம்டாவுக்கு பதிலாக 1.539 போட்டுடலாம். கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 0.383 போட்டாச்சா? அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், அப்போ 2.010 ஆம்ஸ்ட்ராங், எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்கில் தான் கொடுத்துருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிவைட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், 2 இன்ட்டு 0.3, அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 0.6 வருமா? மேலே வந்துட்டு 1.5 இருக்குது. அப்போ இதில் அப்போ 2 இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு 0.6னால் எவ்வளோ வரும்? அப்போ 1.2, அப்போ 2 தான் வரும். அப்ராக்சிமேட்டாக 2 தான் வருது. அதுக்கப்புறமா என்ன வருது? 010 வருது. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், 1 இன்ட்டு 5.39 அந்த லேம்டா வேல்யூ போட்டிருக்குது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டி வந்துட்டு எவ்வளவு? 2.010 ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிறிஸ்டல் ஹேஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் ரேஷியோ? இப்போ ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? ரேடியஸ் ஆஃப் த கேட்டயான் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் த ஆனயான், அதான் ரேடியஸ் ரேஷியோ. அப்போ எதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இப்போ B2O3, சிங்க் சல்ஃபேட், NaCl, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ரேஷியோ மேக்ஸிமமாக இருக்கும். இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது சீசியம் குளோரைடுக்கான ரேடியஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த சீசியம் குளோரைடுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. இப்போ அதனுடைய ரேடியஸ் ரேஷியோ 0.7321. இந்த NaClக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6, ரேடியஸ் ரேஷியோ 0.4142 to 0.732. சிங்க் சல்ஃபேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4, ரேடியஸ் ரேஷியோ 0.225 to 0.414. இப்போ இருக்கிறதுலையே 0.732க்கு தான் அதிகம். அதே போல் இந்த போரான் ட்ரைஆக்சைடு B2O3 இருக்குல்லையே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.155 to 0.225. அப்போ அது வந்து ரேடியஸ் ரேஷியோ வெரி வெரி லோ. இப்போ சீசியம் குளோரைடுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேஷியோ அதிகம். அடுத்தபடியாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவலன்ட் கிறிஸ்டல்? இதில் எது வந்துட்டு கோவலன்ட் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டுக்கிறாங்க? சீடியம் கேட்மியம் குளோரைட், அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவலன்ட் கிறிஸ்டல்? இப்போ எது வந்துட்டு கோவலன்ட் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டுக்கிறாங்க? கேட்மியம் குளோரைட், NaCl, காப்பர் சல்ஃபேட் 5H2O, சீசியம் குளோரைட். இப்போ இதில் இது வந்து அயானிக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்கும். சீசியம் குளோரைடு இதுவுமே அயானிக் தான். இப்போ இந்த கேட்மியம் குளோரைடு தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவலன்ட் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதில் பாருங்கள், NaCl, சீசியம் குளோரைடு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அயானிக் கிறிஸ்டல். காப்பர் சல்ஃபேட் 5 molecular H2O பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், எல்லாமே இருக்கும். கோவலண்ட், அயானிக் எல்லாமே இருக்கும். ஆனால் இதில் எது தான் இப்போ சீடியம் குளோரைடு தான், இந்த கேட்மியம் குளோரைடு தான் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் கிறிஸ்டலுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தபடியாக பாருங்கள், மோனோக்ளினிக் சல்ஃபர் கேஸ் டேஸ் ஆக்சியல் ஆங்கிள். மோனோக்ளினிக்னா அங்கே வந்துட்டு ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ இது வராது. அடுத்தபடியாக இதில் பாருங்கள், இதில் எல்லாமே நாட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, எதுவும் வராது. இதில் ஒரு ஆங்கிள் மட்டும் 70 டிகிரி கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. இப்போ என்ன இதுதான் இது? இந்த பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ஆல்ஃபா காமா 90 டிகிரி, பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி ஆர் பொசஸ்டு பை NaCl கிறிஸ்டல்? இப்போ NaCl கிறிஸ்டலில் எத்தனை ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்? 8, 12, 13, 6. இப்போ NaCl பார்த்தீங்கன்னா 13 ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதாவது இந்த 6 2-fold ஆக்சிஸ் இருக்கும், அடுத்தபடியாக 4 3-fold ஆக்சிஸ் இருக்கும். இப்போ 10 ஆச்சா, அடுத்தபடியாக 3 4-fold ஆக்சிஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. பாருங்கள், a cubic crystal possesses 3 4-fold axis, 4 3-fold axis, 6 2-fold axis.
அப்போ அது என்ன 4 ஃபோல்டு 3 ஃபோல்டு 2 ஃபோல்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு அப்படின்னா என்ன, இந்த 180 டிகிரி ரொட்டேஷன். அப்போ இந்த மாதிரி 2 ஃபோல்டு அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து சேம் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ 180 ஒரு அங்கே ஒரு சேம் அப்பியரன்ஸ் கிடைக்கும், அடுத்த ஒரு 180 அடுத்த ஒரு சேம் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கிறிஸ்டல் ரொட்டேஷன் பண்ணும்போது சேம் சைடு அப்பியரன்ஸ் வந்து 2 டைம்ஸ் கிடைக்கும். 180ல் 1, அதே போல் அடுத்த ஒரு 180ல் அதே சேம் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதே போல் எத்தனை வகையில் நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம், 6 வகையில் நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். அதனால தான் அதுக்கு பேர் 6 2 ஃபோல்டு ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள் 180 டிகிரி ரொட்டேஷன். இப்போ இந்த வழியாக நமக்கு என்ன செய்கிறோம், இந்த ஆக்சிஸை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். அப்போ இது ரொட்டேஷன் பண்ணால் எங்கே வரும், இது ஒரு 180 ஒரு சேம் அப்பியரன்ஸ், அடுத்த 180ல் அடுத்த ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி 2 சேம் சைடு வந்து நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்துட்டு 2 ஃபோல்டு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதே போல் எத்தனை வகையில் நம்ம என்ன செய்யலாம் ஆக்சிஸ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6 வகையில் நம்ம வந்து இந்த ஆக்சிஸை நம்மளால் எடுக்க முடியும். அதனால தான் அதுக்கு பேர் இந்த 6 2 ஃபோல்டு. அடுத்தபடியாக இந்த 4 ஃபோல்டு இருக்குது பாருங்கள், இந்த 3 ஃபோல்டு ஆக்சிஸ். அப்போ 3 ஃபோல்டுனா என்ன, இந்த 120 டிகிரி, அதாவது ஒரு 120 டிகிரி ரொட்டேஷன் பண்ணும்போது அங்கே ஒரு சேம் அப்பியரன்ஸ் கிடைக்கும், அடுத்த ஒரு 120 அடுத்த ஒரு சேம் அப்பியரன்ஸ். இந்த மாதிரி நமக்கு 3 டைம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அப்பியரன்ஸ் கிடைக்கும். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், நம்ம 3 ஃபோல்டு ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்துட்டு எத்தனை வகையில் நம்ம என்ன செய்யலாம் ஆக்சிஸ் எடுக்கலாம், 4 வகையில் நம்ம என்ன செய்யலாம் இந்த ஆக்சிஸை நம்மளால் எடுக்க முடியும். அதனால தான் அதுக்கு பேர் 4 3 ஃபோல்டு ஆக்சஸ். அடுத்தபடியாக 3 4 ஃபோல்டு ஆக்சஸ். அப்போ அது என்ன, இந்த 90 டிகிரி ரொட்டேஷன். அப்போ ஒரு 90ல் ஒரு அப்பியரன்ஸ் சேம் அப்பியரன்ஸ் கிடைக்கும், அடுத்த 90 டிகிரியில் அடுத்த ஒரு சேம் அப்பியரன்ஸ். இந்த மாதிரி 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அப்பியரன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா, அப்போது இது எத்தனை வகையில் நம்ம வந்து ஆக்சிஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்துட்டு 3 4 ஃபோல்டு ஆக்சிஸ். இப்போ 3 வகையில் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இந்த 4 ஃபோல்டு ஆக்சிஸை எடுக்க முடியும் 3 ஆக்சிஸ் வழியாக. அதனால தான் 3 4 ஃபோல்டு ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 60 டிகிரி இருக்குது. அப்போ இது வந்து 60 டிகிரினா அப்போ என்ன வரும், 60 டிகிரினா அங்கே என்ன வரும், அப்போ 6 × 6 360 வரும் நமக்கு. அப்போ இங்கே வந்து 6 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் அப்பியரன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இது வந்துட்டு NaCl இல்லை. அப்போ இந்த என்னெல்லாம் இருக்குது இங்கே 4 ஃபோல்டு அப்போ 90 டிகிரி, 3 ஃபோல்டுனா 120, இந்த 2 ஃபோல்டுனா 180 டிகிரி. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது, NaCl கிறிஸ்டலில் இருக்குது. ரிப்பீட்டபிள் என்டிட்டி ஆஃப் ஏ 3D கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வந்துட்டு என்ன, இந்த யூனிட் செல். அப்போ அதே இதுதான் என்ன ஆகும், ரிப்பீட்டாக அது வந்துட்டு நமக்கு ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் அங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ யூனிட் செல் அப்படிங்கிறது அதுதான் என்ன, ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் கிறிஸ்டல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு இர்ரெகுலர் ஷேப். கண்டிப்பாக இர்ரெகுலர் ஷேப் கிடையாது. கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். அப்போ இது வந்து ஐசோட்ரோபிக் கிடையாது, ஆன்ஐசோட்ரோபிக். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்ஐசோட்ரோபிக். அடுத்தபடியாக கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ஆன்ஐசோட்ரோபிக், அப்போ இது கரெக்டு. அடுத்தபடியாக கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். அப்போ கண்டிப்பாக கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் உண்டு, அதுவும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ரெண்டும் கிடையாது. அப்போ பாருங்கள் 3rd and 4 எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ 3rd and 4th இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ. இப்போ கிறிஸ்டலைன் சாலிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினைட் ஜாமெட்ரிக்கல் ஷேப் உண்டு, தே ஆர் அனிசோட்ராபிக் இன் நேச்சர். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேரி வித் டைரக்ஷன், அதனால தான் அனிசோட்ராபிக் அப்படின்னு சொல்கிறோம். தே பொசஸ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். அப்போ த ஸ்டேட்மெண்ட் 3 and 4 ஆர் கரெக்ட். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இதில் நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுருப்பீங்க இந்த வீடியோவில். அப்போது இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிடுங்க. அதே போல் அந்த
கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்கு பாருங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருந்துட்டு டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.